அப்படி என்னம்மா யோசனை? மனோகர் கிட்ட இருந்து கால் வரலையே. என்ன அங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே. இங்க பாருமா, மனோகருக்கு இருக்கிற குலவெறியில அவன் நிச்சயமா அந்த ஜானகி கதையை முடிச்சிட்டு தான் வருவான். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, அவங்கிட்ட இருந்து பாசிட்டிவான செய்தி தான் வரும். யாரு, எப்பேற்பட்ட ஆளு? என்னைய என்ன வீட்டு வேலை வாங்குறீங்களா? நான் என்ன வேலைக்காரனா? ஜானகி 3 உருவமா வெவ்வேறு திசையில போனதா நம்ம கிட்டயே சொல்றான். எனக்கு என்னமோ போற வழியிலேயே அவன் சரக்கடிச்சிட்டு போயிட்டானோன்னு சந்தேகமா இருக்குன்னு. அதான் புத்தி பேதலிச்ச மாதிரி பேசினானோ என்னவோ. அங்க உண்மையிலேயே என்ன நடந்திருக்குமோன்னு கவலையா இருக்குன்னு. போனா நான் வேணா மனோகருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமா? ஆஹா வேண்டாண்ணே. ஒருவேளை அவன் உள்ள இருந்து போன் அடிச்சா மாட்டிக்க போறான். அவனால நாமளும் மாட்டிக்க கூடாது. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ம், சரி சரிம்மா. மேடம், பாத்திரம் நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். நான் போய் தூங்குறேன். நீ சாப்பிடலையா? எனக்கு பசி இல்லை, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஓ, அது ஒண்ணும் இல்ல. நம்ம தூங்க போனதுக்கு அப்புறம் துரை ஆர்டர் பண்ணி செங்கண்ண பிரியாணி சாப்பிடுவார் போல இருக்கு. சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். உண்மையிலே எனக்கு பசிக்கல. நான் போய் தூங்குறேன், வரேன்.